வணக்கம் ஆஸ்திரேலியா மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கோம். இங்கே டி நகர் அண்ட் பாண்டி பஜார் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா தெரியுமான்றது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கேன் அப்படின்னா மறக்காம நம்ம 365 மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மேம். ஹாய், உங்கள் பேர்? ஸ்வாதி. என் பேர் அபிஷேக். ஓகே, இப்போ என்னன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா டு அந்த பாகிஸ்தான் ஒரு பெரிய வார் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நானுமே பார்த்துட்டு இருந்தேன் நியூஸ் சேனல்ஸில். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இதனால். ஆர்மி பீப்புள் நமக்காக வந்து ஃபைட் பண்ணுறாங்க. பட் ரெண்டு சைடுமே வந்து ஃபேமிலிஸ் தான் அது எண்ட் ஆஃப் தி டே. இது வாராக போயிட்டு இல்லாமல் அது ஒரு பேசி சொல்யூஷன் கொண்டு வரலாம் இதுக்கு. ஏன்னா நமக்காக நிறைய பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அது ஒரு ஸ்டாப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடுமே அது வார் போயிட்டே இருக்குது, ஒரு எண்டே இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப அது எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது அது பார்க்குறப்போலாம், அந்த நியூஸ் கேட்குறப்போலாம். ஸோ பெட்டர் அது ஒரு ஸ்டாப் பண்ணால் அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வாருன்றது நம்ம அந்த இன்டென்ஷன்லேயே இல்லை. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆறு பேர் பண்ணதுக்காக இப்போ பாகிஸ்தான் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனால் அது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. எப்படி சொன்னால் மொத்தம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா மொத்தம் 21 கேம்ப்பு அதே பாகிஸ்தானில் 9 இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 21 கேம்பை தான் நம்ம அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அதில் அட்டாக் பண்ணுறப்போ நார்மல் சிவிலியன்ஸ் வந்து இது பண்ணுறது நமக்கு ஒரு கஷ்டமானதாக இருக்குது. அதேபடி நம்ம சைடுமே பாதிப்பு இருக்குது. அந்த சைடு மட்டுமே இல்லாமல் நம்ம சைடுமே பாதிப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை வந்து பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். தேவையில்லாமல் வாரு இது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆமாம், ஏற்கனவே நான் என்னோட ஜென்ரேஷன் படி பார்த்தோம், நம்மளோட ஜென்ரேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன மட்டும் இருக்கல, நீங்களும் ஏன் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் கொரோனாலாம் தப்பிச்சு இப்போ தான் அங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்த காலத்துக்கு இப்போ தான் வச்சேன். எனக்கு வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா வச்சு என்ன பண்றது? அடுத்த இப்போ வார வச்சுட்டானுங்க, அடுத்து வேற என்ன வைக்க போறானுங்கன்னு தெரியல. ஸோ வாருன்றது வேணாம். ஓகே, அந்த இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கொண்டுட்டோம், டெரரிஸ்ட் 21 கேம்பஸே அழிச்சிட்டோம் அப்படின்னு இந்த ஆபரேஷன் தூர்ல சொல்லிட்டாங்க. ஸோ மேபி எல்லாமே அழிச்சிட்டாங்க அப்படின்னா வாருன்றது வேணாமே. இதனால ரொம்ப ஓவரா பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் சாதாரண சிவிலியன்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம ஹியூமன்ஸும், நம்ம சென்னை மக்கள் எல்லாருமே, இந்தியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ரெண்டு சைடுமே ஆக்சுவலாக கஷ்டப்படுறாங்க. பட் எஸ்பெஷலி ஆர்மி பீப்புள்ஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக, ரொம்ப அவங்க லெட்டர்ஸ்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப அந்த பெயின்லாம் இருக்கும். நமக்காக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு. அது எவ்வளோ ஹார்ட், ரொம்ப கஷ்டமா இருக்கு அது சொல்றப்பவே எனக்கு. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களோட வீடியோஸ்லாம் நானே நிறைய பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். ஐ திங்க் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த நடுத்தரமான ரொம்ப புல்வாமா அட்டாக்ல இருந்து தான் அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. அது அவங்க அது பண்ணாமல் இருந்திருந்தா நமக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக டூரிஸ்ட் பிளேஸ் அதான் காஷ்மீரை நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். அது ஆக்சுவலாக அவங்க இது இப்படி பண்ணனால அது ரொம்ப டார்க் சிட்டியாக இப்போ மாறிட்டு வருது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸை நம்ம வந்து பார்ப்போமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் பிளேஸாக எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது போகணும் அப்படின்றது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால அது யாராலுமே போக முடியாதுல்ல. இது இப்போ மேபி டு டேக் மெனி இயர்ஸ் அந்த ஒரு பிளேஸை போய் பார்க்கறதுக்குனால எல்லாம் பயத்தோட தான் நம்ம அப்படியே போனாலுமே இருக்குமே தவிர நாட் ஷுர் அது ஹவு லாங் இட் டு டேக். அந்த ஒரு சில தற்கூரிங்க பண்ண வேலையால நம்ம சாதாரண காமன் பீப்புள் கஷ்டப்படுறது வேணாம். இப்போ நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். இந்த சின்ன சின்ன பசங்களாம் ஹெல்ப் மீ சம்திங் நிறைய ஒரு மாதிரி மைண்டை ஐ திங்க் டச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஐ மீன் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சு எதுக்கு இந்த வாரம் வந்து அவங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு? பாகிஸ்தான். ஆக்சுவலாக என்னன்னா ப்ரோ, ஏன்னா ஆஸ் அ இந்தியனா இப்போ அவங்கள எல்லாருமே பார்க்குறப்ப நமக்கே சங்கடம். அவங்க பாகிஸ்தானாவே இருந்துட்டு போட்டோம், நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. நம்மளை பார்க்குறப்பே கஷ்டமா தான் இருக்கு. அந்த குழந்தைங்க வீடியோ பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமா தான். அப்படி நம்ம அந்த அவங்க சிவிலியன்ஸ் தான் நம்ம டார்கெட் அப்படின்னு பண்ணியிருந்தோம்னா தப்பு வந்து நம்ம மேல. ஏன்னா அப்ப நம்ம பார்த்தோம்னா நமக்கும் பாகிஸ்தான் அவங்க பண்ணவனுக்கு சம்பந்தம் இது வித்தியாசமே இல்லாம போயிடும். அவங்க அந்த இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே அந்த அவங்க இருக்கிற சிவிலியன்ஸை பத்தி கவலை இல்லைன்றப்போ அப்புறம் இங்க வந்து வாரணும் வந்தா அப்ப வந்தா விட்டா வம்பு, அந்த வம்புனாலும் வம்பு, அந்த மாதிரிதான். சும்மா ஒதுங்கி போவான், அப்புறம் வந்து சீண்டுறாங்க அப்படின்னா அவ்வளவு கம்மியான ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்க அவங்களே இவ்வளவு துள்றப்போ அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையவே இருக்கு. அவங்க இப்ப டர்க்கியோட கொலாப் பண்ணி தான் இப்போ ஓரளவுக்கு அவங்கள்ட்ட பவர் இருக்கு. அந்த டர்க்கியோட பவர் இல்லைன்னா சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க? நம்ம பாகிஸ்தானுக்கு கூட நிக்கிறது வந்து டர்க்கின்ற நாடுதான் கூட நிக்கிறாங்க. நமக்கு வந்து இஸ்ரேல் இருக்காங்க. அந்த மாதிரி டர்க்கினாலதான் இப்ப அவங்களோட ஒரே ஒரு வார்ஷிப் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களோட அதுவும் டர்க்கியோட வாரிசுக்கு நம்மள்ட்ட ஆல்ரெடி 3 இருக்கு. ஸோ நம்மளெல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னா பாகிஸ்தான்ற ஒரு இடமே இல்லாமல் போயிடும். ஸோ வாரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே. இது சீக்கிரமா ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி தேங்க்யூ. தேங்க்யூ.